2, 3 நாளாக விலாக்ஸு, ஷார்ட்ஸு போட முடியலைங்க. ஏன்னா எங்கள் ஊரில் தேர் திருவிழா ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஸோ அதனால் அதில் பிஸி ஆகிட்டேன். அப்படியே காலையில் மாடிக்கு போய் பார்த்தா செம்ம ஹாப்பியாக இருந்து ஒரு 10 பன்னீர் ரோஸ் பூத்திருந்தது. செம்ம கலர்ஃபுல் பிங்கியாக இருந்தது. இது நான் தலையில் வந்து வச்சுக்க மாட்டேன் எப்போவுமே. ரோஸ் சிரப் இல்லைனா இதை நல்லா வந்து ட்ரை பண்ணி வச்சுட்டா ஃபேஸ் பேக்குக்கு யூஸ் பண்ணிப்பேன். நானே வீட்டில் வந்து தயாரிச்சுக்குவேன் எனக்கு. அப்படியே இட்லி பொடி வந்து இன்றைக்கி தீர்ந்துருச்சு. ஸோ அதை அரைச்சிட்டு அப்படியே அந்த ரெசிபி ஷேர் பண்ணலான்ட்டு 1 கப் அளவு பொட்டுக்கடலை, 1 கப் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் ஜீரகம், 1 கப் இட்லி அரிசி, 3/4 கப் உளுந்து, கருப்புளுந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், கட்டி பெருங்காயம், அப்புறம் 1 கை அளவு கொள்ளு, காரத்துக்கு ஏற்ப 10லேருந்து 15 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்ச கருவேப்பிலை. இதில் நிறைய அயன் சத்து இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நல்லா வந்து பொறுமையாக ஒவ்வொன்றா வந்து நல்லா பேனில் வந்து வறுத்து எடுத்துட்டு மிக்சரில் அரைச்சிங்கன்னா சூப்பரான இந்த பொடி தயாராகிடுச்சு. இட்லிக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நெய் விட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும்.